சவுத் இந்தியன் பிரைடல் போர்ட்ரேட்ஸ் வித் மோனிகா தேவி, அதுவும் ஸ்ட்ரீட்ஸில் 2 லைட் செட்டப்பில் அண்ட் அமேசிங் கிரியேட்டிவ் ஷாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண லொகேஷன் லைட் அப் ஸ்டோர் அடையார். இண்டோரில் 2 லைட் செட்டப்பில் கீ லைட்டை விட ரிம் லைட்டுக்கு பவர் அதிகமாக வச்சு ஒரு ட்ராமாட்டிக் ஷாட். ரிசல்ட் இதோ. இந்த லொக்கேஷனுக்கு உள்ளே வரும்போதே இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த ஷாட்டு அவுட்டோர் போயிட்டோம். கேட் ஓப்பன் பண்ண உடனே ஹாஃப் ஒயிட்டில் ஒரு உடன் பேனலிங் நம்ம சப்ஜெக்ட்க்கு ஒரு பர்ஃபெக்டான பேக் ட்ராப்பாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த ஷாட்டில் நிறைய லீடிங் லைன்ஸ் பார்க்க முடியுது. சப்ஜெக்டை சுற்றிலும் லைன்ஸ் இருக்கிறதுனால இதை லீடிங் லைன் காம்போசிஷன் கூட சொல்லலாம். அடுத்த ஷாட் சேம் பிளேஸில் இன்னொரு ஷாட், போஸில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் அண்ட் கேட்டை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்டை ஃபோர்கிரவுண்ட் ஆப்ஜெக்டாக வச்சுட்டு ஒரு ஷாட். சாஃப்ட் பாக்ஸை சப்ஜெக்ட்டுக்கு ரொம்பவே க்ளோஸ்அப்பாக வச்சுட்டேன். எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னா 2 feet, அதாவது 24 inch தான் சப்ஜெக்ட்க்கும் சாஃப்ட் பாக்ஸ்க்குமே. இவ்வளோ க்ளோஸாக சாஃப்ட் பாக்ஸை வைக்கிறதுனால ஃப்ளாஷோட கம்மியான பவர்லேயே அதிக லைட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதோ ரிசல்ட். அடுத்த ஷாட் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து நடு ரோட்டில். இது ஒரு 2 லைட் செட்டப் ஷாட். லைட் பிளேஸ்மெண்ட் சப்ஜெக்ட் ஃபேஸிங்ல இருந்து 45 டிகிரி. கீ லைட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ரிம் லைட் வித் எல்லோ ஜெல். இந்த ஷூட் ஃபுல்லா கீ லைட் கோடாக்ஸ் AD600 ப்ரோவும் ரிம் லைட் கோடாக்ஸ் AD200 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 70-200 லென்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்றதுக்காக லென்ஸ் ரேஞ்ச் 200 mm வச்சுட்டு சப்ஜெக்டை விட்டு அவே போயிட்டேன். இப்போ சப்ஜெக்ட்க்கும் எனக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் 34 feet. இதுவே நான் 70 mm ரேஞ்சில் செட் பண்ணிட்டு ஷாட் எடுத்திருந்தா பேக்ரவுண்ட் இவ்வளோ பிளர் ஆகியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் சைடில் இருந்த காரை க்ளோன் பண்ணி தூக்கியாச்சு. சேம் செட்டப்பில் இன்னும் 2 ஷாட். அடுத்த ஷாட் காம்பவுண்ட் பக்கத்தில். இங்கே ஒயிட் கேட் இருக்கிறதுனாலையும் சன்லைட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுனாலையும் ரிஃப்ளெக்டருக்கு உள்ளே இருக்கிற சன் ஸ்க்ரீன் டிஃப்யூசரை எடுத்து சப்ஜெக்ட் மேலே சன்லைட் டைரெக்டாக படாத மாதிரி லைட்டை டிஃப்யூஸ் பண்ணியாச்சு. லைட் செட்டப்பில் எந்த சேஞ்சும் இல்லை. அதே சமயம் சப்ஜெக்ட் கூலர்ஸ் வேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாஃப்ட் பாக்ஸோட கேட்ச் கூலர்ஸில் இருந்தால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி சின் அப் பண்ணி ஒரு ஷாட். சேம் லைட் செட்டப்பில் க்ளோஸ் அப் அண்ட் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்னு வேரியஸ் ஷாட்ஸ். இந்த ஹேரில் இருக்கிற இந்த கலர் நம்ம AD200 இருக்க ஜெல்னால வந்தது. இன்கேஸ் ஜெல் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்படி ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். பை த வே, நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சந்துரு பாரதி இதுதான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். இதே ஸ்பெல்லிங்கில் தான் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருப்பேன். என்னை ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கொஷின்ஸ்க்கு நான் பதில் சொல்கிறேன். அடுத்து ஒரு ஓவர் த கிளாஸ் ஷாட். இந்த ஷாட்டில் ரிஃப்ளெக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக சர்க்குலர் போலாரைட் ஃபில்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கீ அண்ட் ரிம் லைட் ரெண்டுமே உள்ளே தான் இருக்குது. இதோ ரிசல்ட். அடுத்து ஒரு சவுத் இண்டியன் பிரைடல் லுக். இந்த டைமும் 2 லைட் செட்டப் தான். வேரியஸ் போசஸில் ஷாட்ஸ். அகெயின் கேட்டு பக்கத்தில் வந்து ஒரு சில ஷாட்ஸ். இந்த முறை ரிம் லைட் ஃப்ரேமுக்கு உள்ளே வர மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரிம் லைட் கேட்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால லைட்டோட பாஸ் த்ரூ செடி, கேட்டு, அதுக்கப்புறமா அதை தாண்டி தான் சப்ஜெக்ட்டுக்கு வரதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நான் யூஸ் பண்ணுறது 85 mm f1.2 லென்ஸ். ஒரு கையை முகத்தில் மறைச்சி இன்னொரு கையை டுவர்ட்ஸ் கேமரா நீட்டுற மாதிரி ஒரு போஸ். ஒன்லி ரிம் லைட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ட்ராமாட்டிக் ஷாட். இது 1 லைட் செட்டப். இதே சேம் லைட்டில் மிட் க்ளோஸ்அப், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்னு வேரியஸ் ஷாட்ஸ்.
இந்த எல்லா ஷாட்லேயுமே ரிம் லைட்டோட பங்கு ரொம்பவே அதிகம். இந்த ரிம் லைட்டால் மட்டும்தான் சப்ஜெக்டோட செப்பரேஷன் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. சப்ஜெக்ட் ஏரில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஷாட். இதுக்கு கேமராவை ட்ரைபாடில் போட்டுட்டு ஒரு சேர் எடுத்து நடு ரோடில் வச்சுட்டு சேர் மேலே சப்ஜெக்டை ஜம்ப் பண்ண வச்சு ஒரு ஷாட். இதில் மாடல் ஒரு காலை மட்டும்தான் லிஃப்ட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சேர் மாடல் ரெண்டையுமே எடுத்துகிட்டு லென்ஸை மேனுவல் ஃபோக்கஸ்க்கு மாற்றிட்டு ஒரு க்ளீன் பிளேட் ஷாட். அந்த பேக்ரவுண்ட் பிளரை அப்படியே மெயின்டைன் பண்ணதான். அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் மாஸ்கிங், லிக்கிஃபை, க்ளோன்னு பல வேலையை பார்த்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் லுக்கை அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோஷூட் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்துரு பாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் signing off.